ஏராளமான பணம், பல வீடுகள், நிறைய தோட்டம் துறவுகள், அநேக வேலைக்காரர்களோடு மிக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த சீமான். எத்தனை பெரிய பணக்காரனாக அவன் இருந்தானோ அத்தனை பெரிய முட்டாளாகவும் அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய மனைவி பெரிய அறிவாளி. அவன் வாழ்ந்த நாட்டில் வசந்த காலத்தில் ஒரு பெரிய திருவிழா நடைபெறும். அந்த திருவிழா கொண்டாட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அவனிடமிருந்த குதிரைகளிலேயே சிறந்த அரபு குதிரை மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டான் சீமான். ஒரு கணவானைப் போல கம்பீரமாகவும் மிடுக்காகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் விளங்கியது. சீமானின் வெளிப்புற தோற்றம் பலர் அவனை பொறாமையோடு பார்த்தார்கள், சிலர் வியப்போடு நோக்கினார்கள். எல்லோரும் தன்னை பார்ப்பதைக் கண்டு சீமானுக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை. ஆகா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! உன் முகத்தின் வனப்பு, கண்களின் ஜொலிப்பு, மேனியின் மினுமினுப்பு எல்லாமே எங்களை மயக்குகிறது. சீமான் என்றால் நீதான் சீமான், பிரபு என்றால் நீதான் பிரபு. இல்லை இல்லை, நீ சீமான் இல்லை, பிரபு இல்லை, நீ அரசன் என்று எல்லோரும் தன்னை புகழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். பார்த்தீர்களா, என் முகத்தில் ராஜகலை அப்படியே சுட்டுகிறது என்று தன்னை சந்திக்கிறவர்களிடமெல்லாம் அவன் தன் கீர்த்தி தம்பர்த்தம் அடித்துக் கொண்டான். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் என்று அவர்களும் கண்களை சுமிட்டுக் கொண்டே பின்பாட்டு பாடினார்கள். அந்த கூட்டத்தில் ஓர் ஏமாற்றுக்காரனும் இருந்தான். அவன் தன்னுடைய தகிட தத்தங்களினாலும் மயக்க பேச்சினாலும் எத்து வேலைகளினாலும் சாதாரண ஏழை எளிய பாமர மக்களை மோசடி செய்து சுகமாக வாழ்க்கையை ரசித்துக் கொண்டிருப்பவன். சீமானை பார்த்தவுடனே அவன் சரியான ஏமாந்த சோனகிரி என்பதை அவன் புரிந்து கொண்டான். எனக்கு எனக்கு சுக்கிர திசை அடிக்கப் போகிறது. சீமானாகவும் கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கும் ஒரு முட்டாளை சந்தித்தது என் அதிர்ஷ்டம்தான் என்று அவன் நினைத்து கொண்டான். சீமானே, ஜொலிக்கின்ற உங்கள் ஆடை அணிகலன்கள் நீங்கள் வீட்டிற்கும் குதிரையோ கம்பீரத்திலும் ஓட்டத்திலும் நிகழற்றது என்றான் எத்தன். அது எல்லோருக்கும் தெரிந்ததானே என்றான் சீமான். ஆனால் ஜொலிக்கின்ற அந்த ஆடை அணிகலன்களை நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் விதம் தான் எப்படி இருக்கிறது? சகிக்கவில்லை. பட்டுக்காட்டுக்காரனைப் போல உடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமும் கௌரவமும் படிப்பும் பண்பாடும் நாகரிகமும் நளினமும் பரம்பரையாகவே ரத்தத்தில் ஊறியிருக்கும் ஓர் ஆளுநரைப் போல உங்களுக்கு உடையினை தெரியவில்லையே. ஐயோ! முகத்தில் அறிந்தாற் போன்ற இந்த பதிலை கேட்டதும் சீமா திடுக்கிட்டான். ஆடை அணிவது பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பார்த்தால் பரதேசியை போல தெரிகிறது. ஆனால் கொஞ்சம் கூட மட்டுமறியாத தெரியாமல் வெட்டி பேச்சு பேசுகிறாயே. உன்னிடம் பட்டுச்சட்டை இருக்கிறதா? அழகான குதிரை இருக்கிறதா? அழகை பற்றி, நாகரிகத்தை பற்றி, நல்லத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று வார்த்தைகளால் வெடித்தான் சீமான். ஆளை பார்த்து எடை போடக்கூடாது என்ற தத்துவம் சீமானான உங்களுக்கு மட்டுமல்ல, ஏழையான எனக்கும் பொருந்தும். தயவு செய்து என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறிக்கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். பல ஆண்டுகளாக நான் ஓர் ஆளுநரிடம் பணி செய்திருக்கிறேன். அந்த ஆளுநர் தினந்தோறும் எந்தெந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பவன் நான் தான். எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி குதிரை சவாரி செய்ய வேண்டும், எப்படி வாளை பிடிக்க வேண்டும், சுழற்ற வேண்டும் என்றெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவன் நான் தான். ஆளுநரின் அந்தரங்க செயலாளனாக அடிக்கடி அரண்மனைக்கு போய் அரசரோடு பேசிக் கொண்டிருப்பேன். அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிப்பவர்கள் எப்படி ஆடை அணிமணிகளை அணிந்து கொள்ள வேண்டும், எப்படி நிர்வாக பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலேயே என்னை போல் இருந்தவன் வேறு எவனும் இல்லை என்றான் எத்தன். பிறவி முட்டாளான சீமான் அவன் சொன்னதையெல்லாம் அப்பட்டமான உண்மை என்று நம்பிவிட்டான். பார்த்தால் பஞ்சை போலும் பராரி போலும் இருக்கும் இவனிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்று நம்பினான். இவனை எதிர்பாராமல் சந்தித்தது கூட தன் நல்ல காலம்தான் என்று கருதினான். இத்தனை அறிவும் இத்தனை அனுபவங்களும் நேர்ந்தவன் என்று அறியாமல் தெரியாமல் உன்னை பற்றி என்னென்னவோ பேசிவிட்டதற்கு வருந்துகிறேன். உன்னை என் நண்பனாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். வா, அந்த விடுதிக்கு போகலாம். ஏதாவது சுவையான பானம் பருகிக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கலாம் என்றான். எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. ஆனால் சீமானான உங்களை விட அந்த வேலை எனக்கு பெரிதல்ல என்றான் எத்தன். இருவரும் விடுதிக்கு போய் திராட்சை ரசம் பருகினார்கள். நண்பனே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான் சீமான். ஒன்றல்ல 1000 உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான் எத்தன். நன்றி நண்பனே என்றான் சீமான். என்னிடமிருந்து என்ன உதவி எதிர்பார்க்கிறீர்கள் செல்வ பிரபுவே என்று கேட்டான் எத்தன். நண்பனே, ஞான வல்லலே, உன் அறிவு சுடரால் என் வாழ்க்கை பாதையில் ஒளி வீச செய்வாயாக. பகட்டாக பார்ப்பவர் கண்களை உறுத்துவதாகவும் இல்லாமல் எடுப்பாக எழிலாக எல்லாரையும் வசீகரிக்கிற மாதிரி ஆடை அணிந்து கொள்வதை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்பொழுதுள்ள என் தோற்றமே அழகாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மற்றவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அந்த அழகை இன்னும் மெருகூட்டுவதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உனக்கு தகுந்த வெகுமதி அளிப்பேன் என்றான் சீமான். சொல்லிவிட செயல் உயர்ந்ததென்று சொல்வார்கள். இப்படி உடையலங்காரம் செய்து கொள்வதென்று நான் நாள் முழுக்க விளக்கம் கூறிக்கொண்டிருப்பதை விட நேரடியாக உங்களுக்கு காட்டுவதே நல்லது. முதலில் உங்கள் ஆடைகளை ஒவ்வொன்றாக கழற்றுங்கள். நான் போட்டு காட்டுகிறேன். பிறகு நீங்கள் அந்த முறையை அப்படியே பின்பற்றுங்கள். கண்கொள்ளாத கட்டழகோடு காட்சி அளிப்பீர்கள் என்றான் எத்தன். நல்ல யோசனை, அருமையான யோசனை என்று உற்சாகமாக துள்ளி குதித்தான் சீமான். தான் அணிந்திருந்த உடைகளை கழற்றி எத்தனிடம் கொடுத்தான். சீமானே,
கண்களை கூர்மையாக்கிக் கொண்டு நான் செய்வதை கவனமாக பார்த்து கொண்டே இருங்கள். இந்த சட்டையை இப்படி போட்டுக் கொள்ள வேண்டும். சட்டையை தொளதொளவென்றும் இருக்கக்கூடாது. இறுக்கமாகவும் பிடிப்பாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய உடல் நிறத்திற்கு பொருத்தமான வண்ணங்களில் சட்டைகளையும் வேட்டிகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். காலணிகள் பெரும்பாலும் கருப்பு நிறமாகவே இருப்பது நல்லது. தலைக்கு அணிந்து கொள்ளும் கம்பளி தொப்பி வெள்ளையாகவே இருக்கட்டும் என்றான் எத்தன். சொல்லிக்கொண்டே சீமானின் சட்டையை போட்டுக்கொண்டு வேட்டியை உடுத்திக்கொண்டு தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு காலணிகளை மாட்டிக்கொண்டு கைப்பிரம்பை இப்படியும் அப்படியுமாக மெல்ல மெல்ல சுழற்றிக் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் விடுதி முற்றத்தில் நடந்தான். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீமான், ஆஹா அருமை, இப்போதுதான் எனக்கு புரிகிறது, வெளுத்து வாங்கிவிட்டார் என்று எத்தனை புகழ்ந்து கைத்தட்டினான். இதெல்லாம் மிகவும் சுலபம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் என்னை அப்படியே பின்பற்ற வேண்டியதுதான். இப்பொழுது நான் உங்களுடைய எல்லா உடைகளையும் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இது மட்டும் போதாது. உண்மையாகவே நீங்கள் ஒரு இளவரசனை போல் தோற்றமளிக்க வேண்டுமானால், எல்லோரும் வணங்கத்தக்க ஒரு பெரிய மனிதனை போல் காட்சியளிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் அதையும் செய்து காட்டிவிடு. அது ஒன்றும் கஷ்டமில்லை. சேனத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் போல் உங்கள் குதிரையின் மேல் தாவி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். வளையக்கூடாது. நிமிர்ந்து நேராக உட்கார்ந்திருக்க வேண்டும். இப்போது நான் உங்கள் குதிரை மேல் ஏறி உட்கார்கிறேன், பார்த்து கொண்டே இருங்கள் என்ற எத்தன் சீமானின் குதிரை மேல் தாவி ஏறிக்கொண்டு கால்களால் குதிரையின் வயிற்றில் ஓங்கி உதைத்தான். குதிரை கனைத்துக் கொண்டே காற்றை போல சாலையில் பறந்தது. அபாரம், ஆச்சரியம், அற்புதம், நண்பனே, சீக்கிரம் திரும்பி வா, உன்னை விட பிரமாதமாக நான் செய்து காட்டுகிறேன் என்றான் சீமான். அவனுடைய வார்த்தைகள் குதிரை ஓடிய வேகத்தினால் சாலையில் கிளம்ப பொழுதியோடு கலந்தன. நேரமாகிக் கொண்டே இருந்தது. எத்தன் திரும்பி வரவே இல்லை. மெல்ல மெல்ல தான் ஏமாற்றப்பட்டதை சீமான் புரிந்து கொண்டான். எத்தன் திருடன், மோசக்காரன், வஞ்சகன் என்றெல்லாம் கூச்சல் போட்டான். அவனை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிட்டது. ஆளாளுக்கு யார் எத்தன், உன்னை எப்படி ஏமாற்றினான் என்று கேள்விகளை தொடுத்தார்கள். சீமான் நடந்ததையெல்லாம் அவர்களின் சொன்னான். பட்ட பகலில் இத்தனை பேருக்கு மதியில் நீ அணிந்து கொண்டிருக்கிற உடைகளையும் உன் குதிரையையும் ஒருவன் உடமிருந்து அபகரித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நீ எப்படிப்பட்ட முட்டாளாக இருக்க வேண்டும்? நீ அப்போது சுயநிலையோடு தான் இருந்தாயா அல்லது போதையில் தடுமாறிக் கொண்டிருந்தாயா என்று அனைவரும் சீமானை கேலி செய்தார்கள். அறிவில்லாதவனே, வீட்டுக்கு போ என்று விரட்டினார்கள். உள்ளாடை ஒன்று மட்டும்தான் எஞ்சியிருந்த சீமான் இரவு நேரத்தில் இருட்டான வேளையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். தனக்கு நேர்ந்த அவமானத்தை தன் மனைவியிடம் கூறினான். அவள் அவனை கண்டபடி ஏசினாள். பின்பு ஒரு வழியாக சமாதானமாகி நாம் அந்த எத்தனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றாள். எப்படி என்று கேட்டான் சீமான். திருவிழா நடந்ததே அந்த சாலை வழியாக நாம் நாளைக்கு பயணம் செய்வோம். எத்தன் எங்காவது ஓரிடத்தில் எதிர்படலாம். நீங்கள் அவனை பார்த்ததும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அமைதியாக இவன் தான் அந்த திருடன் என்று மட்டும் எனக்கு ஜாடை காட்டுங்கள், மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றாள் சீமானின் மனைவி. மறுநாள் அவள் பட்டுச்சாலை கட்டிக்கொண்டு கழுத்திலும் காதிலும் ஏராளமான தங்க நகைகளை அணிந்து கொண்டு கணவனான சீமானோடு புறப்பட்டாள். முந்தைய நாள் எந்த விடுதியில் சீமானும் எத்தனும் திராட்சை ரசம் பருகிக் கொண்டு எப்படி ஆடை அலங்காரம் செய்து கொள்வதென்று உரையாடி கொண்டிருந்தார்களோ அந்த விடுதியை கடந்து சிறிது தூரம் சென்றபோது அந்த எத்தனை கண்டார்கள். அப்போதும் அவன் சீமானின் உடைகளை அணிந்து கொண்டு சீமானின் குதிரைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். கணவனை ஒளிந்து கொண்டிருக்கும்படி சொல்லிவிட்டு சீமானின் மனைவி தனியாகவே மெல்ல மெல்ல நடந்து எத்தனிடம் சென்று அவனை ஆச்சரியத்தோடு மேலும் கீழுமாக பார்த்து வசீகரமாக புன்னகை செய்து கொண்டே அவனை கடந்து போய் சாலையை விட்டு கொஞ்சம் தள்ளியிருந்த ஆழமான ஒரு குளத்தில் தண்ணீர் குடிப்பவர் போல் குனிந்தாள். திடீரென்று வீலென்று கத்திக்கொண்டு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு ஓரக்கண்ணால் எத்தனை கவனித்தாள். எத்தன் குதிரை மேல் தாவி உட்கார்ந்து அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் அவளை நெருங்கியதும் அவள் கதறி அழத் தொடங்கினாள். சித்திரத்தில் எழுத முடியாத விசித்திர அழகு படைத்தவளே, என்ன நடந்தது? ஏன் அழுது உன் கண்களை கெடுத்துக் கொள்கிறாய் என்று கேட்டான் எத்தன். அன்புள்ளவரே, இறக்கமுள்ளவரே, உஷ்ணம் தாங்க முடியாமல் களைத்து போன நான் இந்த குளத்தில் என் கைகளை கழுவிக் கொள்வதற்காக குனிந்தபோது நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற என் தங்க வளையல் தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது. அதை எப்படி எடுப்பதென்று எனக்கு தெரியவில்லை. வளையல் இல்லாமல் நான் வீட்டுக்கு போனால் என் கணவர் என்னை கொன்றே விடுவார் என்றாள் சீமானின் மனைவி. நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற தங்க வளையல் என்று அவள் சொன்னது காதில் விழுந்ததும் எத்தன், துன்பம் வந்தாலும் தொடர்ந்து வரும், அதிர்ஷ்டம் அடித்தாலும் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கும் போலும். இன்று என் இரண்டாவது அதிர்ஷ்ட நாள். இவளுடைய தங்க வளையலை நான் எடுத்து வைத்துக் கொண்டு அது சேற்றுக்குள் பொதிந்து போயிருக்கலாம் என்று சொல்லி இவளை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டான். பெண்ணே, உன் கணவன் முரடனோ என்று கேட்டான். பொல்லாத முரடன் என்றாள் சீமானின் மனைவி. அஞ்சாதே என்றான் எத்தன். வளையல் இல்லாமல் நான் வீட்டுக்கு போக முடியாது என்றாள் சீமானின் மனைவி. ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு உதவி செய்வதற்காக நான் பிறவி எடுத்திருக்கிறேன். நான் நீச்சல் புலி, சமுத்திரமே எனக்கு முழங்கால் அளவுதான். நீ என் உடைகளையும் குதிரையும் பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தால் நான் இந்த குளத்தில் குதித்து குடைந்து குடைந்து தேடி உன் வளையலை கண்டுபிடித்து உன்னிடம் கொடுக்கிறேன். முதலில் உன் கண்ணீரை தொடுத்துக்கொள், சிரி என்றான் எத்தன். குதிரையிலிருந்து இறங்கி சீமனிடம் இருந்து அபகரித்து தன்னுடைய உறவுகளாக்கி கொண்ட பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் வேகமாய் கழற்றி அவளுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு தொபீர் என்று குளத்தில் குதித்தான். தண்ணீருக்குள் அடியாழத்திலும் சேற்றிலும் அவன் தங்க வளையலை தேடிக்கொண்டிருந்த போது சீமானின் மனைவி அவசர அவசரமாக தன் கணவனின் உடைகளை அள்ளிக்கொண்டு ஒரே தவளாக குதிரை மேல் உட்கார்ந்து கொண்டு
புலிப்பாய்ச்சலாக அதை வேகமாய் ஓட்டிக்கொண்டு ஒளிந்து கொண்டிருந்த கழுடம் வந்தாள். என் பின்னால் குதிரையில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றாள். இது என் குதிரையல்லவா என்று கேட்டான் சீமான். ஆம், இதோ எத்தனிடம் நீங்கள் பறிகொடுத்த உங்கள் உடைகள் என்று காட்டினாள் அவள் மனைவி. இவற்றையெல்லாம் எப்படி நீ அந்த எத்தனிடமிருந்து என்று விழித்தான் சீமான். எத்தனுக்கு எத்தன் இந்த வையகத்தில் உண்டு. எதையும் சாதிக்க வேண்டும் என்றால் அது வேண்டும் என்றாள் அவன் மனைவி. எது? மூளை, அறிவு என்றாள் சீமானின் மனைவி.